எல்லாருக்கும் ஹாய், நான் அர்ஷத். ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி புக்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கு. அதுல வந்து நிறைய பேர் நிறைய புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் நான் படிச்ச ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி புக்ஸ்ல எதெல்லாம் எனக்கு ஃபேவரட்டோ அந்த புக்ஸை மட்டும் நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். சரி, அந்த புக்ஸ் எல்லாம் வந்து நீங்க படிச்சீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப் இதுக்கோ இல்ல மேரேஜ் லைஃபுக்கோ அது யூஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. The 24x7 Marriage by Dr. Vijay Nagaswamy. The 50-50 Marriage, இதுவும் டாக்டர் விஜய் நாகசுவாமி தான் எழுதியிருக்காரு. 3SA crowd, அதாவது இதோட ஃபுல் அப்ரிவேஷன் என்னன்னா 3 is always a crowd in a marriage அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து முழுக்க இந்த இல்லீகல் அஃபேர் சம்பந்தமா இருக்கிற சைக்காலஜியும் அது பேஸ் பண்ணி இருக்கிற விஷயங்களை வச்சு எழுதின புக் இது. இதோட ஆத்தரும் டாக்டர் விஜய் நாகசுவாமி தான். Why Men Don't Listen and Women Can't Read Maps by Alan plus Barbara Pease. Why Men Lie and Women Cry by Alan plus Barbara Pease. Why Men Want Sex and Women Need Love by Alan and Barbara Pease. The 5 Love Languages by Gary Chapman. Men Are From Mars and Women Are From Venus by John Gray. 9th புக் வந்து டு டி ஆர் நாட் டு டி. ரிலேஷன்ஷிப்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா டைவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு ஆப்ஷனா, இல்ல ஒரு கன்க்ளூஷனா, இல்லைன்னா அது ஒரு கம்பல்ஷனா, என்ன அப்படின்னு டைவர்ஸ்னா என்ன, அது ஏன் பண்றாங்க, அது கண்டிப்பா பண்ணி தான் ஆணுமா, இது சம்பந்தமா பேசுற புக் தான் நான் சொன்ன அந்த டு டி ஆர் நாட் டு டிங்கிற புக்கு. இந்த புக்கோட ஆத்தரும் டாக்டர் விஜய் நாகசுவாமி தான். சரி, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் புக்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி படிச்சுட்டோம். அப்போ நம்ம லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் ரிலேஷன்ஷிப்ல வராதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரும். ஏன்னா இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிச்சா மட்டும் பத்தாது, படிச்சதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது வெறும் ரிலேஷன்ஷிப் புக்ஸுக்கு மட்டும் இல்ல, எந்த புக்ஸா இருந்தாலும் சரி, எந்த நாலேஜா இருந்தாலும் சரி, அதை கெயின் பண்ணக்கப்புறம் அதை பிராக்டிஸ்ல நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். நாலேஜ் வித்தவுட் அ பிராக்டிஸ் இஸ் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வந்து ஒரு ப்ராவர்ப் இருக்கு. ஸோ நம்ம இந்த புக்ஸை படிச்சா மட்டும் பத்தாது, படிச்சதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம அதை ஃபாலோவும் பண்ணணும். சரி, நம்ம ஒருத்தர் மட்டும் ஃபாலோ பண்ணா ரிலேஷன்ஷிப்ல எந்த பிரச்சனையோ பிரேக்கப்போ இல்ல டைவோர்ஸோ ஆகாதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆகும். ஏன்னா வெறும் ஒரு பார்ட்னர் மட்டும் இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சு ஃபாலோ பண்ணா மட்டும் பத்தாது, 2 பார்ட்னருமே இதை படிக்கணும், இதை ஃபாலோ பண்ணணும். சில டைம்ல புக்ஸ்ல இல்லாத சில ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ் நம்ம லைஃப்ல நடக்கும். அதுக்கெல்லாம் புக்ல வந்து எந்த சொல்யூஷன்ஸும் இருக்காது. நம்ம அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி புக்ஸை நம்ம படிக்கிறனால நமக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கும். அந்த நாலேஜ் மைண்ட்ல வச்சுட்டு நம்மளோட ரியல் லைஃப்ல நடக்கிற சில சிச்சுவேஷன்ஸை என்னென்ன மாதிரி எல்லாம் பிரெயினியா திங்க் பண்ணி அதுக்கு எந்த மாதிரி சொல்யூஷன் நல்லா இன்டெலெக்சுவலா நம்ம கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ ஓவராலா எல்லா புக்கும் ஒட்டுக்கா சேர்த்து வச்சு ஒரு போட்டோவை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் வீடியோவை முடிச்சிடலாம். ஓகேவா? பாய்.